வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு 3 டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, உத்தரப்பிரதேச அரசாங்கம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க, உத்தரவை பிறப்பிச்சாங்க. என்னன்னா, கன்வர் யாத்திரை போகக்கூடிய ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய கடைகள், பிஸ்னஸ் நேமு, ஓனருடைய பேர், ஃபோன் நம்பர், இதை பெயர் பலகையில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான உத்தரவை பிறப்பிச்சாங்க. ஏன்னா கன்வர் யாத்திரைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு நிறையா இஷ்யூ இருக்குது. குறிப்பாக ஹோட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுதி போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது ஃபுல்லாக நான் வெஜிடேரியனாக இருக்குது. சில பேர் நான்வெஜ்ஜையே இந்தாங்க வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி நிறையா இஷ்யூ போகுது. அதனால அந்த கன்வர் யாத்திரை போகக்கூடிய அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய கடைகள், அந்த கடையுடைய வணிக பேர், ஓனருடைய பேர், ஃபோன் நம்பரை கண்டிப்பாக காட்சிப்படுத்தணும் ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தை ஃபாலோ பண்ணி உத்தரகாண்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதை நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு எதிராக இந்த அறிவிப்புக்கு அகிலேஷ் யாதவ்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சார். இது மத ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்தும், பிளவுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொன்னார். உடனே பாஜகவினர் சொன்னாங்க, 2006 உங்களுடைய அப்பா உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாதிரி ஒவ்வொருடைய ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஹோட்டலு, தாபா, இதனுடைய வெளியில் பெயர் பலகையில் ஓனருடைய பேரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. பில்லெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க. இப்போ நாங்கள் இந்த அதே உத்தரவை பிறப்பிச்சா இதை கம்யூனல் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு சில பேர் போயிட்டாங்க. உத்தரப்பிரதேச மற்றும் உத்தரகாண்ட் அரசாங்கத்துடைய உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ யூபி கவர்மெண்ட் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுடைய இந்த டிசிஷனுக்கு இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான் பி ஃபோர்ஸ்டு, கட்டாயப்படுத்த முடியாது, நீங்கள் கண்டிப்பாக பெயர் பலகை வைக்கணும், ஓனருடைய பேரை கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியிடுறது அவங்களுடைய உரிமை, நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறினுச்சு. எலக்டோரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதே உச்சநீதிமன்றம் ஐடென்டிட்டியை வெளியிடணும், எந்தெந்த கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஓனர் யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை வெளியிடணும், யாருக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனியுடைய பேர் என்ன அப்படிங்கிற ஐடென்டிட்டியை வெளியிடணும்னு சொன்னீங்க. இதே உச்சநீதிமன்றம் இப்போ இந்த இஷ்யூவில் ஐடென்டிட்டியை எப்படி வெளியிட முடியும், ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பிடுறீங்க, முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஃபார்மர்ஸ் ஃப்ரம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா டெல்லியை நோக்கி போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி போராட்டம் நடைபெறும். டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டிராக்டர் பேரணி ஆகஸ்ட் 15 நடக்கும். இந்த ஆகஸ்ட் 15 புதிய குற்றவியல் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நியூ கிரிமினல் பில் லாஸ் இருக்குல்ல, அதனுடைய அந்த நகல் இருக்குல்ல, அதை நாங்கள் பேர்ன் பண்ணுவோம், எரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவசாய சங்கங்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. உண்மையிலே இது மாதிரியான அறிவிப்பு பார்க்கும்போது தான் உண்மையிலே இந்த விவசாயிகள் தானா போராடுறவங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வருதுங்க. இந்த 3 கிரிமினல் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக இந்த விவசாய சங்கங்கள் இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை எரிக்கணும்? இதெல்லாம் பேசிக்காக டவுட்டாக இருக்குது. அப்போ இது மாதிரி விவசாய சங்கங்கள் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து போராட்டங்களை கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடத்தி ஒரு குழப்பத்தை நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அஜெண்டாவா? ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற டவுட்டு பேசிக்காக வருது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை அரசியலில் இருந்து விலக முடிவு ஒரு கேள்விக்குறி. தந்தி டிவியுடைய ஒரு செய்தினால ஒரு பெரிய ஒரு டிபேட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து போய்க்கு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் வாலண்டியர்ஸ் மீட்டில் கலந்துக்கிட்டார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மீட்டில் அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. குறிப்பாக இளைஞர்களுக்கு பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், காம்ப்ரமைஸ், இந்த 3 ரொம்ப முக்கியம், அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது 3மே ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு ஒரு அறிவுரையை அண்ணாமலை அவர்கள் வழங்கியிருந்தார். அப்போ ஒரு வாரத்தை அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் கூட எனக்கு 40 வயசாகுது, 37 வயசு வரைக்கும் டிசிஷன் மேக்கிங்கில் எனக்கு பெரிய ஒரு சிரமம் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் டிசிஷன் மேக்கிங்கில் நான் கொஞ்சம் சிரமப்படுறேன், இந்த சேரில் நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சில டைம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். இதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் அரசியலில் இருக்கிறது அண்ணாமலைக்கு பிடிக்கல, அண்ணாமலைக்கு யாரோ அழுத்தம் கொடுக்குறாங்க, கட்சியிலேருந்து அவர் விலக முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பகிரப்படுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இதை இளைஞர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி தான் இருக்கணும். இப்போ நான் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது என் கையில் லா புக் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. அப்போ எஸ் இல்லை நோ இப்படி நான் டிசிஷனை டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் பாலிடிக்ஸில் அப்படி எடுக்க முடியாது. பாலிடிக்ஸை பார்த்தீங்கன்னா நிறையா தியாகங்களை பண்ண வேண்டியது இருக்கும், அபாண்டமாக நம்ம மேலே குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க. அப்போ
நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து போக நம்ம வந்து பழகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரோ திட்டுவாங்க, கட்சிக்குள்ளேருந்து சில பேர் திட்டுவாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க, அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்து போக வந்து நம்ம வந்து முயற்சி வந்து பண்ணணும். எனக்கு இப்படி அப்படின்னா நீங்கள் மோடி அவர்களை கம்பேர் பண்ணுங்கள். மோடி அவர்கள் இப்போ இந்த இடத்துக்கு வரதுக்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். 10 வருடம் ஆட்சியில் இருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ விஷயத்தை வந்து அவர் கவனிக்க வேண்டியது இருக்கும், எவ்வளவு எதிர்ப்புகளை அவர் வந்து சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து அந்த பிளேஸில் வந்து இருக்கார் பார்த்தீங்களா. அப்போ பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, காம்ப்ரமைஸ், இது டெஃபினட்டாக இந்த 3மே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ஓகே, அதனால் அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக இப்படி சொன்னாரே தவிர நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ தந்தை டிவி வந்து அண்ணாமலை உருக்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னே ஓகே, அண்ணாமலை வந்து கட்சியிலேருந்து விலகிறதுக்கு முடிவு எடுத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான செய்திகள் வந்து பகிரப்படுது. கண்டிப்பாக பாலிடிக்ஸ்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் தமிழகம் போன்ற திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்திட்டு பாஜகவை ஆட்சி கட்டில் அமர வைக்கிறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அண்ணாமலை தமிழ்நாடு பாலிடிக்ஸை தேர்ந்தெடுத்தார். அவர் கர்நாடகா பாலிடிக்ஸ்குள்ளே போயிருக்கலாம். ஏன்னா கர்நாடகாவில் உயரிய அதிகாரியாக இருந்தார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவரை பற்றி தெரியும், கன்னடம் தெரியும். ஈஸியாக கர்நாடகா பாலிடிக்ஸ்குள்ளே போயிருந்தாருன்னா பெரிய பெரிய பதவி வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்குள்ளே வந்தாருன்னா ரிஸ்க் எடுக்கிறது அவருக்கு பிடிக்கும். 2வது முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அவர் வந்து தமிழக அரசியலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால் டெஃபினட்டாக அவர் வந்து அரசியலிருந்து விலகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவருடைய எய்மு தமிழகத்தில் பாஜகவை மிகப்பெரிய நம்பர் 1 கட்சியாக மாற்றணும். அது வரைக்கும் அண்ணாமலை பாலிடிக்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வைகளை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.